ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 10ஆம் பகுதி. கார்த்தவீரியன் வரலாறு. மன்னன் கிருத்தவீரியன். கோசல நாட்டை சூரியவம்ச மன்னன் கிருத்தவீரியன் ஆண்டு வந்தான். பிள்ளை பேரின்மையால் அவன் மனைவி சுனந்தையுடன் கானகம் சென்று தவம் இருக்க தேவர்கள் அருளால் அவன் மனைவி கருவுற்று குழந்தை பெற்றாள். ஆனால் அது கை கால்களற்ற சதை பிண்டமாயிருந்தது. இதனால் மிக்க துயரம் கொண்ட கணவனும் மனைவியும் அப்பிண்டத்துடன் தீயில் மூழ்கி உயிர்விட எத்தனிக்கையில் ஓர் அசரீரி ஒலித்தது. முற்பிறவி வினையின் காரணமாக அத்தகைய குழந்தை உதித்தது. எனினும் அக்குழந்தை தத்தாத்ரேயரின் அருளால் 1000 கரங்கள் பெற்று இணையற்ற வீரனாக அரசாழ்வான் என்று அசரீரி கூறியது. சிறிது நேரத்தில் மன்னன் கிருத்தவீரியன் இறந்து விட அமைச்சர்கள் கார்த்தவீரியனுக்கு பட்டம் கட்ட முனைந்தனர். கார்த்தவீரியன் மனநிலை. ஆனால் கார்த்தவீரியன் மக்கள் செய்யும் பாவம் மன்னனையே சாரும் என கூறி மன்னனாக ஒப்பவில்லை. அப்போது அங்கு வந்த கர்க முனிவர், குடிமக்கள் அனைவருமே பாவம் செய்தவர்களாகிவிட்டால் அரசை ஏற்க தடையேதுமில்லை என்று கேட்டார். அது எப்படி சாத்தியமாகும் என்று அவன் முனிவரை கேட்க, அவர் கார்த்தவீரியனிடம் தத்தாத்ரேயரிடம் சென்று அவர் அருளை பெற்று நாட்டு மக்கள் பாவம் செய்யாதவாறு வரம் பெற்று வருமாறு கூறினார். தத்தாத்ரேயருக்கு அத்தகைய வலிமை உண்டா என்று ஐயமுற்ற அவன் மனத்தெளிவு குறித்து முன் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை கூறினார் கர்க முனிவர். தேவேந்திரன் தத்தாத்ரேயரிடம் பெற்ற உதவி. ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் அசுரர்களின் கரம் ஓங்கி இருந்தது. அதனால் அச்சமுற்ற தேவேந்திரன் தன் குரு பிரகஸ்பதியிடம் தேவர்கள் வாழ்வு அழியாமல் இருக்க ஓர் உபாயத்தை கூறுமாறு வேண்ட, அவர் தத்தாத்ரேயரை சரணடையுமாறு கூற தேவேந்திரனும் தத்தாத்ரேயர் திருவடிகளில் வீழ்ந்தான். அப்போது தத்தாத்ரேயர் மது மங்கைகளால் மயங்கியுள்ள தன்னை சரணடைவதால் என்ன லாபம் என்று கேட்டார். தேவேந்திரன், பரம்பொருளோ அசுரர்களோடு போரிட்டு அடிபட்டு வந்திருக்கும் எனக்கு நீங்களே துணை, என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினான். அதனை கேட்ட தத்தாத்ரேயர், என்மேல் அத்தனை நம்பிக்கை இருந்தால் அசுரர்களுடன் போருக்கு செல், என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்றார். அவ்வாறே தேவேந்திரன் போருக்கு செல்ல அவர்களை விரட்டி கொண்டு வந்த அசுரர்கள் தத்தாத்ரேயர் ஆசிரமத்தை அடைந்தனர். அங்கிருந்த அழகியை கண்டு மதிமயங்கி அவளை பல்லக்கில் ஏற்றி சுமந்து சென்றனர். அது கண்டு தேவேந்திரன் வியப்புற்று, தத்தாத்ரேயர் இந்த நிகழ்ச்சியை கண்டும் ஏதும் செய்யாமல் இருப்பது ஏன் என்று கேட்டான். அதற்கு தத்தாத்ரேயர், பெண்ணாசையால் அவர்களின் தைரியம் பலம் குறைந்துவிட்டன. அவளை தலையில் தூக்கி வைத்து கொண்டதால் அவள் அவர்களை உதறி தள்ளிவிட்டு திரும்பி வந்து விடுவாள். மேலும் லக்ஷ்மி தேவியின் பாதத்தை மனதில் வைத்து ஒருவர் தியானம் செய்தால் மோட்சம் கிடைக்கும். தொடையில் வைத்து தியானிப்பவருக்கு தனத்தை அளிப்பாள். மடியில் வைத்து தியானம் செய்பவர்களுக்கு குழந்தையும், இதயத்தில் வைத்து தியானிப்பவர்களுக்கு காரிய சித்தியையும், கழுத்தில் வைத்து தியானிப்பவர்களுக்கு இரத்தின ஆபரணங்களையும் அளிப்பாள் அன்னை. ஆனால் தலையில் வைத்து தியானம் செய்பவர்களை உதறி தள்ளுவாள். இப்போது அசுரர்களின் பலம் குறைந்து விட்டது. ராஜ்யலட்சுமி அகன்று விட்டாள். இனி அசுரர்களை எளிதில் வெற்றி கொள்ளலாம். இவ்வாறு தத்தாத்ரேயர் அருள் பெற்ற தேவேந்திரன் அசுரர்களை கொன்று ராஜ்யத்தை காப்பாற்றினான். கார்த்தவீரியனுக்கு தத்தாத்ரேயரின் அருள். அவ்வாறே நீயும் அருளால் பலம் பெறுவாய் என்று கூறினார். கார்த்தவீரியன் குருவின் ஆசீர்வாதம் பெற்று தத்தாத்ரேயரை அடைந்தான். அவருக்கு உபச்சாரங்கள் செய்து வந்தான். அப்போது அவர், தீய ஒழுக்கமுள்ள எனக்கு பணிவிடை செய்து என்ன பயனை அடையப் போகிறாய் என்று கேட்டார். அப்போது கார்த்தவீரியன், பரம்பொருளே, தங்களை அணுகியவர் தம் பாவங்கள் நசித்துவிடும். அரச பதவியால் குடிமக்கள் செய்யும் பாவம் என்னை அணுகாதிருக்குமாறு தங்களிடம் வரம் பெறவே வந்தேன் என்று கூறினான். அதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த தத்தாத்ரேய முனிவர் கார்த்தவீரியனுக்கு சிறந்த வரங்களை அளித்தார். அவனது குடிமக்கள் தவறு செய்ய நினைப்பின் அவர்கள் கண்களுக்கு அவன் உருவம் வில்லாளியாக தோன்றி மக்களை தடுத்துவிடும் சக்தியும், அவன் விரும்பும் போது 1000 கரங்களை பெற்று எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியையும் அளித்தார். இவ்வாறு அருள் பெற்று தனது நாட்டிற்கு திரும்பி வந்த கார்த்தவீரியன் மண்ணில் உள்ளோர் விண்ணில் உள்ளோர் அனைவரிடமும் நட்பு பூண்டொழுகினான். தத்தர் அருளாலும் செல்வத்தாலும் சிறந்து எங்கும் புகழ் பரப்பி ஆட்சி புரிந்தான்.
10ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.